வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகனட் முறுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு முறுக்கு. கோகனட் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/3 கப் துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுலேயே வேணும்னா கூட ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது. 1 கப் அரிசி மாவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துக்கிறேன். உளுத்த மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் ஜீரகத்தையும் விழுத வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட 2 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதோட 2 டீஸ்பூன் வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாஃப்ட் வெண்ணெயாக சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா 2 டீஸ்பூன் வந்து ஹாட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து ஒரு மாவாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மாவு பிசைகிறதுக்கு. இது வந்து கிராக்கே இல்லாமல் நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு டோவாக பண்ணி எடுத்துக்கலாம். மாவை எப்போவுமே மூடியே வைங்க, அப்போ தான் அது வந்து காயாதைக்கு இருக்கும். நான் தேன்குழல் அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த முள்ளு தேன்குழலோட ஸ்டார் அச்சு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த முறுக்கு ப்ரெஸ்க்குள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயை வந்து சூடாக்கி வச்சுருக்கேன். இங்கே எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து ஸ்குவீஸ் பண்ணிடலாம் முறுக்கை. அப்படி உங்களால் டேரெக்டாக பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும், சூடாக இருக்கும்னா ஒரு தட்டுலேயோ இல்லாட்டினா ஒரு கரண்டிலேயோ லேசாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து பிழிஞ்சிட்டு அப்படியே ஜென்டிலாக அதை வந்து எண்ணெயில் வந்து திருப்பி விட்டு போட்டுடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து முறுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி விட்டு 2 பக்கமும் நம்ம அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயோட சலசலப்பு அடங்கின வரையிலும் நம்ம நல்லா அதை வேக வைக்கணும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே முறுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை எண்ணெயிலேருந்து வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவலில் வந்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் எல்லா மாவையும் நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பல்காக இந்த மாவு வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ போர்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை பிசையலாம். ரொம்ப நிறைய பிசைஞ்சு வச்சிங்கன்னா அப்புறம் புளிச்சு போயிடும் முறுக்கு. இப்போது இந்த தேங்காய் முறுக்கு வந்து நம்மளுக்கு தயாராகிடுது. இந்த மாவு முறுக்கு வந்து நம்மளுக்கு 4லேருந்து 5 நாளைக்கு நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் ஞாபகமாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.